ஒரு பாவக்காய் பீட்டில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பாவக்காயை கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி சேர்த்து வேக வச்சு கொஞ்சமாக தண்ணி வச்சு விட்டுருக்கேன். ரொம்ப தண்ணி விட வேண்டாம், கொஞ்சமாக விட்டுருக்கேன். கொஞ்சமாக அந்த தண்ணி இருக்குது, அந்த தண்ணியோடையே நம்ம இது பண்ணிடலாம். ஏன்னா தண்ணி நிறைய வச்சா தண்ணியை வடித்தோன்னா அது அந்த சத்துலாம் போயிடும். கொஞ்சம் வெள்ளைப்பட்டாணியும் கருப்பு கொண்டக்கடலையும் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுக்கு வறுக்கிறதுக்கு சாமான் 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 மிளகா வத்தல், 10 மிளகு வச்சுருக்கேன். நல்லா ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். நீங்கள் சாம்பார் பொடி போடலைன்னா மிளகாய் இன்னும் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த பாவக்காய் பாதி வெந்திருக்குல்ல, அதில் இந்த புளியை கரைச்சி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம கொதிக்க விட்டுறலாம். உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், இந்த சாம்பார் பொடி எல்லாம் சேர்த்து நம்ம கொதிக்க விடுவோம். இந்த புளிவாசம் போய் இன்னும் கொஞ்சம் பாவக்காயும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு, இந்த வறுத்து அரைச்ச சாமான், இதோட கொஞ்சம் தேங்காய் வச்சு வறுக்கணும், இதெல்லாம் சேர்த்துடலாம். தனியா, கடலப்பருப்பு, அந்த மிளகு, மிளகாத்தூள் எல்லாம் வறுத்து வச்சுட்டேன். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த புளி தண்ணியில் பாவக்காய் எல்லாம் வேக போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த புளி தண்ணியும் பச்சை வாசனை, சாம்பார் பொடி பச்சை வாசனை போக நல்லா பொரிச்சிட்டு பாவக்காயும் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேக வச்சு சுண்டலெல்லாம் சேர்த்துருக்கணும். வேக வச்ச சுண்டல், அப்புறம் இந்த அரைச்ச விழுது வறுத்து இருந்தோம்னா அது நல்லா ஆறிடுச்சு. இது கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணியை கலந்து சேர்த்துடுவோம். இப்போ பருப்பையும் சேர்த்துடுவோம். பருப்பை சேர்த்துட்டு காமிக்கிறேன் நான். பருப்பையும் சேர்ந்தாச்சு, எல்லாம் நல்லா சேர்த்து கலந்து விட்டுடுவோம். கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது உங்களுக்கு சாதத்துக்கும் பிளெயின் ரைஸுக்கும் கலந்து சாப்பிட்டுக்கலாம். தொட்டுக்கவும் தொட்டு சாப்பிடலாம். கொஞ்சம் நல்லா கெட்டியாக வச்சுருந்தீங்கன்னா தொட்டுக்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை ரைஸில் கலந்து சாப்பிட்லன்னா கொஞ்சம் தளர வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் தளர தான் செய்ய போகிறேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஏன்னா பாவைக்காயும் நல்லா வெந்துருச்சு, சுண்டலுமே குக்கரில் வச்சதுனால நல்லாவே வெந்துருச்சு. அதனால் இன்னும் நிறைய கொதிக்க விட்டோன்னா எல்லாமே கரைஞ்சி போயிடும். ஸோ இப்படியே இருக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும் எல்லாம் சேர்ந்து. நான் உப்பு நல்லா ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வந்த அப்புறம் 2-3 நிமிஷம் கொதிச்ச அப்புறம் கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிடுவோம். இப்போ நல்லா 2-3 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு கொத்தமல்லியும் தூவிருக்கேன். ஸோ பாவக்காய் பிட்ல ரெடி. நல்லா டேஸ்டியான பிட்ல ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் நான் புளி தண்ணி கரைச்சி விட்டுட்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துருந்தேன், அது சொல்ல மறந்துட்டேன். பெருங்காயம் இருந்தால், கட்டி பெருங்காயம் இருந்தால் கொதிக்கும் போது சேர்த்துக்கோங்க. பொடியாக இருந்தால் லாஸ்ட்டாக போட்டுட்டு அது மேலே அப்படியே தாளித்து கொட்டினீங்கன்னா நல்லா பெருங்காய வாசனையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.